ராகி மாவும் ரவையும் சேர்த்து ஒரு டேஸ்டியான தோசை தான் பண்ண போகிறோம். தோசை பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துடலாம். 1/2 கப் அளவுக்கு ரவை, 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்து கலந்துடலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துடலாம். மூடி போட்டு ரவையை ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷமாக ரவை நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது கூட கட் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துடலாம். கொஞ்சமாக கட் பண்ண மல்லி இலை, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், தேவையான அளவு உப்பு, 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்து மாவு நல்லா கலந்துடலாம். இப்போ தோசைக்கு மாவு ரெடியாக இருக்குது. இப்போ அடுப்பில் பேன் வச்சு தோசை மாவு எடுத்து தோசை ஊற்றிடலாம். தோசைக்கு மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுடலாம். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுடலாம். 2 சைடும் நல்லா வேகிற வரைக்கும் திருப்பி போட்டு வேக வச்சிடலாம். 2 சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்ட்டான ராகி மாவும் ரவையும் வச்சு தோசை ரெடி. தோசையை தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.